இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் மேக்கர் செய்ய போகிறோம். மீன் மேக்கர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் மேக்கர் தான். மீன் மேக்கர் செய்ய போகிறோம். மீன் மேக்கர் மிளகாலாம் போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், சுற்றி விட்றேங்க, இந்த பக்கம் சுற்றி விட்றேங்க. இப்போ நான் வெண்ணி தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த டப்பாவில் உள்ள என்னது மீன் மேக்கரை எடுத்து ஒரு கையளவு போடுறோம். போட்ட பிறகு இன்னொரு கையளவும் போடுறோம். போட்ட பிறகு 3வது கையும் போடணுங்க. வேறு வழி இல்லை, ஏன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. 4 கையும் போட்டுருவோம். இருக்கிறது ஃபுல்லாக போட்டாச்சு. என்கிட்ட முடிஞ்சுது அவ்வளோ. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு ஸ்பூனை தேடுறது லேட்டாகிட்டா தான் கிண்ட ஆரம்பித்தோம். ஸ்பூன் பத்தலை, மூடி வச்சிரும். அடுத்து இப்போ எண்ணெய் சட்டி எடுத்துக்கிறான். எண்ணெய் சட்டி எடுத்து மிளகு இல்லை, இது பேர் வந்து மல்லி 2 ஸ்பூன் போட்டு பாருங்க. கரண்டியில் வந்து சீரகம், பச்சை கலரில் இருக்கிறது சோம்பா சீரகமானு தெரியல, நீங்கள் ஃபோக்கஸில் பார்த்துங்க தெரியும். சோம்பு போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து வரமிளகாய் 1 போட்டுக்கிறோம். ஏன்னா அது வந்து இங்கே காரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1 போட்டோம். ஏன்னா இப்போ அது காரம் உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டு நிதிஷாவுக்கெல்லாம் பிடிக்காது. அரிசி பையெல்லாம் திங்கவே மாட்டான் பார்த்துங்க. இப்போ கிண்டி அது வந்து வெடித்து விதையெல்லாம் வெளில வரும். அது வரையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா எங்கள் அடுப்பு கொஞ்சம் சூடான அடுப்பு, அதனால் நீங்கள் பார்த்து சின்ன அடுப்பாக பார்த்து போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம். கிண்டுறத பாருங்க, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஃபோனில். அடுத்து பொட்டுக்கடலை ஏன்னா சின்ன வயசில் தின்னுருக்கேன், அதனால் அந்த ஞாபகம் வருது. அப்போ எல்லாம் நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது கிரிக்கெட் விளையாடுற ஞாபகம் தான் வருது. பொட்டுக்கடலையை பார்த்தேன். நல்லா கருவிட்டு, இதேமாதிரி கருவு விட்றாதீங்க, டக்குன்னு கேதெடு பார்ப்பன்ட்டு வெளில எடுத்துருங்க. அந்த டைமில் நெய் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றுங்க. நெய் மாரி உள்ள அங்காடி ஆயில். ஏன்னா எங்கள் ஏழையாக இருக்கிறதுனால நெய் அங்காடி ஆயில் எல்லாம் ஒன்று தான். இப்போ அது வந்து வெடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கடுகை தேடி கையில் ஃபோக்கஸ் கேமராவை காட்டிட்டு எடுத்துகிட்டு ஓடிப்புங்க. திருப்பி தேடி எடுங்க. கடுகு கரெக்டாக 28 கடுகுக்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து புரட்டாசிங்கிறதுனால 28வது நாளுக்கு நம்ம 28 கடுகு தான் போடணும். போட்டுட்டு அது இந்த முட்டை வெடிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். அடுத்து வெங்காயம் 1 கையளவு போட்டிங்களா, போட்டு 2 கையளவு போருங்க. இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் போட்டோம், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. போட்டாச்சு. இப்போ வந்து செவக்கிற வரையும் கிண்டணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது கேசரிப்பை சிம்மில் வச்சிங்க. ஏன்னா அது திடீர்னு கருவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனாட்டி கருவிட்டு, அதனால தான். இப்போ நல்லா போட்டுக்கிட்டு இருக்கோம்போ திடீர்னு போகிறங்க வரேன். பால்காரர் வந்துட்டார் பொருக்கு, காணும் சமைச்சாலே காணும், எங்கே உனக்கு தெரில. போகிறங்க, நான் வரேன். வெயிட் பண்ணுங்க, யாரும் பதட்டமாகாதீங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்பீடில் ஓடுது. அதை மறந்துட்டோம்போ. அடுத்தது மீன் மேக்கர் வந்துட்டோம்போ. அடுத்த டிஷ் செய்கிறதுக்கு இது வந்து நம்ம ஏற்கனவே 4 அளவு வாங்கி வச்சதோ போட்டுட்டோம். இப்போ வந்து அமுக்கி பார்க்கணுமா, அமுக்கணும்னா சுடுறதுனால உடனே வச்சுட்டோம்போ. அடுத்த இன்னொரு உருண்டை, அதுவும் சுடுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி வச்சாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஆவி பறக்கிறது தெரியுதா. அடுத்து வெங்காயம் வந்துட்டோம்போ. அடுத்து 3 பச்சை மிளகா போடுறோம்போ. 3 இல்லை, அதை வெட்டி 3 துண்டா. அடுத்து தக்காளி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான், நல்லா சிவப்பாக இருக்குது பார்த்துங்க. அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அரசியல் வேண்டாம். இப்போ உப்பு தெரிஞ்ச அளவு வேதாரண்ய கடற்கரை கொடியக்கரை உப்பு இப்போ நல்லா போட்டு கிண்ட ஆரம்பிக்கிறோம். கிண்டிக்கிட்டே இருக்குங்க. கிண்டிகிட்டு இருக்கும்போது குத்தி விடுங்க அப்படியே தக்காளியை. அடுத்து மூடி வச்சுருங்க. மூடினோடனே திறந்துருங்க. திறந்தோடனே பார்த்தீங்கன்னா கொதித்து நல்லா பேஸ்ட்டாக ஒரு மாரி தெரியும். அதை வந்து இவ்வளோ நாள் ஏன் தான் அப்படி கொதிக்குன்னு தெரில. அடுப்பு எதுவும் ரைட்டில் கேமரா செக் ஆகிட்டேன். வந்துட்டாங்க. கிண்ட ஆரம்பித்து அதை குத்தி அதை குளறு பண்ணுங்க. கிண்ட விட்டே இருக்க வேண்டியதான். கிண்டி முடித்தோடனே
கிண்டி முடிச்சோடனே இவங்க போடுறாங்க, ஸ்பூனை மாற்ற விட்டாங்க. ஒரு ஸ்பூனு மாறி வரும், மரக்கரண்டி சரியில்லை ஒரு இந்த வந்துட்டு ஸ்பூனு துருவிய மிளகாய் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, நல்லா குறன்னு அரைச்சி நல்லா கிண்டிக்கணும். நல்லா அரைச்ச பிறகு நல்லா தேய்ச்சிட்டு எடுங்க, சுற்றுங்க. உங்களால் எந்தெந்த ஸ்டெப் போட முடியும். அடுத்து மஞ்சள் தூள் தான் முக்கியம். மஞ்சள் தூள் போட்டால் தான் அந்த மணம் வரும்னு நினைக்கிறேன். வரும், வாசனை வருது, உங்களுக்கே தெரியும். இது கொதிக்க விட்டுட்டே இருங்க. எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றிங்க. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் மஞ்சள் தூள் சேர்க்கணும். மறுபடியும் மஞ்சள் இருக்கிற மஞ்சள் தூள் கொட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து மஞ்சள் தூள் போட்டு அடுத்து பார்த்துங்க. அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல, வீடியோ போயிட்டுருக்கு. எங்கே போனான்னு தெரில, கிண்டிட்டு யாராவது வருவாங்கன்னு பார்த்தேன். மஞ்சள் தூள் போட்டாச்சு. கிண்டிகிட்டு இருக்கும்போ கிண்டலை இப்போ கிண்டாமல் இருக்கிறதுனால தான் விட்டால் தான் நல்லாயிருக்கும். கிண்டினோம்னா சிலது என்ன ஆகிடுது, உடஞ்சிடுறதுனால டேஸ்ட் வர முடியும். இப்போ மீன் மேக்கர் வந்துட்டு கரெக்டாக நான் சொன்னபடி அதை புழிஞ்சி வச்சுருக்கணும். நம்ம பட்டு துணியில் எடுத்து புழிஞ்சோம்னா அது ட்ரை ஆகி அதோட ஈரப்பதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் காஞ்சதை நீங்கள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதீங்க, பாதி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மசாலா கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் பாதி போட்டோங்க. மிச்சத்தை பிரிச்சில் வச்சுருக்காங்க, தேவைப்படும் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. அது போட்டு கிண்டிட்டு மேலே வந்து சத்து மாவு ஏனது இயற்கை ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச ட்ரை பண்ணப்பா அந்த வருத்தம்ல மிளகு இதெல்லாம் போட்டு அது பேர் மல்லி சோம்பு எல்லாத்தையும் போட்டு அதை வறுத்ததை வந்து பொடி பண்ணி வச்சு தான் மேலே தூவி கிண்ட வேண்டியதான். இப்போ கிண்டினோடனே இறக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. அடுத்து மஞ்சள் எந்த பொடி பொடி பண்ண யானத்தில் பொடி பண்ண அந்த யானத்துலேருந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஊற்றி ஈரப்பதத்துக்காக கொஞ்சம் கருவை விடாமல் இருக்குது. ஏன்னா நம்ம கருவிக்கிட்டே இருக்குது, அதனால் அதை ஊற்றி நல்லா தேவையான அளவு கிண்டிக்கிட்டு பத்தெல்லாம் மறுபடியும் ஊற்றிங்க, மறுபடியும் கிண்ட பண்ணுறாங்க. பொறுங்க இங்கே யானானது விட்டாங்க. என்ன இது போயிட்டு இருந்தால் அப்புறம் என்ன மேட்ச்சு. அடுத்து போயிட்டுருக்கேங்க. போய் வந்துட்டேன் மறுபடியும் மஞ்சள் தூளா கரம் மசாலா எடுத்துங்க. முதல்ல கரம் மசாலா தேவையான அளவு கரம் மசாலா 1 டீஸ்பூன், அடுத்து 2 டீஸ்பூன் அவ்வளோ. அது போட்டு நல்லா ஓட்டக்கரண்டி எடுத்து நல்லா கிண்டுங்க, நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் அதோட மசாலாலாம் அந்த மீன் மேக்கரில் ஒட்டுனா தான் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாக்குள்ள நடனமாடும். இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். மறுபடியும் கரம் மசாலா முதல்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அது வேண்டாமா, இப்போதைக்கு அது வேண்டான்ட்டாங்க. நீங்கள் போடணுன்னா இது எங்கள் வீட்டுக்காரருக்கு விரும்பி சாப்பிடுவாருங்கனால தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தங்க. அதனால் இப்போ வந்து தண்ணி இல்லை, அது பேர் வந்து வடித்த தண்ணின்னு நினைக்கிறேன். அது வேண்டாம், எது வேண்டான்ட்டாங்க. இப்போதைக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் கிண்டினது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோங்கன்னு. இதை பார்த்து நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செம்பைகனி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லிங்கை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு 100 பேர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிவ்அவே 100 ரூபா அனுப்பப்படும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு கண்டிப்பாக 100 ரூபா அனுப்பப்படும். இது வந்து இந்த மீன் மேக்கர் மேலே சத்தியம், இல்லை கொத்தமல்லி மேலே சத்தியம், இது சமையல் மேலே சத்தியம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது நடக்கும். நீங்கள் வந்து கமாண்டில் நீங்கள் யார் நல்லா பெஸ்ட்டு கமாண்டு கொடுத்து லைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அதுக்கும் சிறப்பு பரிசு உண்டு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கிண்டும் போது வாசனை வரும். வாசனை வரும்போது தட்டை தூக்கிட்டு 2-3 பேர் வந்துடுவாங்கன்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு வாசனை வரும். நீங்கள் என்ன பண்ணால் அதை எடுத்து இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அவ்வளோ. இப்போ ஏற்கனவே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்ட அந்த பச்சை துணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு டிசைனுக்கு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வச்சு உங்களுக்கு பார்வையை காட்டுறோம். கடைசி ஃபைனல் ரிசல்ட்டை பாருங்கள். அப்படியே போக பறக்குது பாருங்கள். துப்பாக்கி படத்தில் வர்ற விஜய் இந்த என்ட்ரன்ஸர் மாரி இருக்குது.
எடுத்து போகிறாங்க என்னன்னு தெரில. ஃபோனில் ஒட்டுது ஒரு என்ன கரண்டி சரியில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி நல்ல கரண்டி ஆர்டர் பண்ணணும். மாற்றி போட்டேங்க. எடுத்த 2 மீன் மேக்கரை தாண்டி வர மாட்டேங்குது கரண்டியில். போருங்க பெஸ்ட்டாக எந்த கரண்டி வருதோ அப்போ தாங்க அவலாம் வேண்டாம். மொத்தமாக பார்த்துங்க, ஃபைனலாக பார்த்துங்க. பாருங்க ஜூம் பண்ணாச்சில் இதோட ரிசல்ட்டு தான். இப்போதைக்கு இது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். இதை விட பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணுவோங்க. பாய்.